இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து பீட்ரூட் கருவாட்டு குழம்பு. இதுக்கு தேவையான ரெசிபிஸ் வந்து 2 மீடியம் சைஸ் பீட்ரூட், இதை கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக. ஒரு 1 பிக் சைஸ் ஆனியன், இதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 பீசஸ் வாழைக்கருவாடு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இது வந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஜிஞ்சர், 4 கார்லிக் க்ளோவ்ஸ், ஒரு 20 கறி லீவ்ஸ், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு டாமரின் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2.5 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 3 பாருங்கள் ஸ்மால் சைஸ் டொமேட்டோஸ், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, half teaspoon சோம்பு, 1/2 teaspoon சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மஸ்டர்டு, அப்புறம் ஒரு 30 ml ஆயில் எடுத்துருக்கேன். ஹீட்டாச்சு. இதில் இருக்கிற ஆஃப் ஆயில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ஒரு 10 பீசஸ் கருவாடு, வாழை கருவாடு வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். நான் 10 பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னாலும் எடுத்துக்கலாம், 100 கறி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 50% ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இருக்கிற பீசஸில் half the portion எடுத்து நான் வச்சுக்கிறேன். half the portion எடுத்து இப்போ இந்த பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பீட்ரூட் வந்து இதுலேயே ஒரு 25 மினிட்ஸ் பாயில் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்புறம் பாயில் ஆகிட்டு இருக்கிறவங்க அதுக்கே மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ மசாலாவுக்கு இந்த 4 பல்லு பூண்டு, ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஜிஞ்சர், இந்த சீரகம் சோம்பு இதையும் போட்டுக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுலேயே இந்த 3 டொமேட்டோவும் போட்டு இப்போ நான் ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் இந்த ஸ்மெல் எல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு, ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் இது ஃப்ரை பண்ணிக்கலாம். கார்லிக் ஸ்மெல்லு, ஜிஞ்சர் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டேன். இப்போ நான் 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். லிட் போட்டுறேன். இது நல்லா 10 மினிட்ஸ் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. நமக்கு நம்ம இந்த 1 கூஸ்பெர்ரி சைஸ் அளவுக்கு டாமரின் கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் இது திரும்பி பாயில் ஆகட்டும். நான் மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் 50% ஃப்ரை ஆகட்டும். இப்போ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனோ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை ஃபிஷ்ஷை, ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆனியன் வந்து நல்லா கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஆனியனை ட்ரை ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃபைனலாக இதை ஆட் பண்ணி நம்ம ட்ரை ஃபிஷ் பீட்ரூட் குழம்பு ரெடி. ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷ். பாருங்கள், நம்ம பீட்ரூட் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். Like, share and comment. For more such wonderful recipes,
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.